விவேகானந்தால ஆரம்பித்து ஷாருக் கான் வரைக்கும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ்க்கு காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமன் ரிட்டன்ஷன். நம்மளோட லைஃப்பில் மோட்டிவேஷன், கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ், டெஸ்டோஸ்ட்ரான் இது எல்லாத்துக்குமே பவர்ஃபுல்லான சொல்யூஷன் என்ன அப்படின்னா சீமன் ரிட்டன்ஷன் தான். ஸோ அந்த சீமன் ரிட்டன்ஷன்னா என்ன அப்படின்றது நம்மளோட ரீப்ரொடக்டிவ் எனர்ஜி, அதாவது நம்மளோட ஸ்பெர்ம்ஸை செக்ஸ் மூலமாகவோ மேஸ்டர்பேட் மூலமாகவோ எஜாக்குலேட் பண்ணாமல் நமக்குள்ளேயே சேர்த்து வைக்கிறது தான் சீமன் ரிட்டன்ஷன் அப்படின்றது. நம்மளோட ஒவ்வொரு ட்ராப் சீமனில் 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்குது. இது நம்மளோட பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், டெஸ்டோஸ்ட்ரான், ஜிங்க், கால்சியம் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. இது வெளியில் எங்கேயும் கிடைக்கிறதுலாம் ரேரு தான். ஸோ இது ஒரு உயிரை உருவாக்குத ஸ்பெர்ம் அப்படின்னா அது சேர்த்து வைக்கிறதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மேஸ்டர்பேட்டோ அந்த மாதிரி எஜாக்குலேட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே போய்டும். நம்மளோட ஸ்பெர்ம் செல்ஸ், சீமன் எல்லாமே போய்டும். அப்படி போகிறனால நமக்கு லேசினஸாக இருக்கும். எப்போவுமே நம்ம சோம்பேறியாக இருப்போம். ஒரு மாதிரி மோட்டிவேஷன் எதுவுமே இருக்காது. உங்களால் பொண்ணுங்க கூட கண்ணை பார்த்து பேச முடியாது. ஈவன் பொண்ணுன்னு இல்லை, யாரை பார்த்துனாலையும் கண்ணை பார்த்து கூட பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓவர் திங்க் ஆகும். நாமளாம் லைஃப்பில் ஜெயிப்போமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக எஜாக்குலேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா. ஸோ சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் பயாலஜிலையும் சரி சைக்காலஜிலையும் சரி காமனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமன் ரிட்டன்ஷன் பண்ணுற ஒருத்தனுக்கு அவனோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டரோன் பூஸ்ட் ஆகுது. ஒரு ஸ்டடியில் 7 நாள் சீமன் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் 145% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 145% டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளால் ஈஸியாக நம்மளோட மசில் பில்ட் பண்ண முடியும். இஃப் யூர் பர்சன் கோயிங் டு த ஜிம், உங்களால் ஈஸியாக உங்களோட மசில் பில்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வாய்ஸ் பிகம்ஸ் டீப்பர். ஓகே, ஐ கான்டாக்ட், உங்களால் ஒரு பொண்ணை பார்த்தும் பேச முடியும். இல்லை உங்களோட ஜெண்டர், நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்கன்னா மேலே பார்த்து உங்களால் ஐ கான்டாக்டில் பேச முடியும். அண்ட் உங்களோட மைண்ட் பிகம் ஷார்ப்பர். உன்னால் ஈஸியாக அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இப்போ மைக் டைசன் இந்த மாதிரி ஆள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சீமன் ரிட்டன்ஷனில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மைக் டைசன்லாம் இருக்கட்டும், இப்போது நிக்கோலா டெஸ்லா அவங்களும் சீமன் ரிட்டன்ஷனில் இருந்திருக்காங்க. அண்டு ஆப்பிள் சிஇஓ அவரும் சீமன் ரிட்டன்ஷனில் இருந்திருக்காரு. ஈவன் நம்மளோட ஆக்டர் ஷாருக் கான் அவரும் சீமன் ரிட்டன்ஷனில் இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய பேர் சீமன் ரிட்டன்ஷனில் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற தமிழ் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், நிறைய சிஇஓஸாக இருக்கட்டும், எல்லாருமே சீமன் ரிட்டன்ஷன் அப்படின்ற இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சீமன் ரிட்டன்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணால் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்துடும். அது என்னன்றது நம்ம லேட்டராக பார்ப்போம். மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் பெனிஃபிட்ஸ், கிளாரிட்டி, உங்களோட தாட்ஸ் க்ளீனாக இருக்கும். ப்ராடக்டிவிட்டி, ஒர்க்கில் உங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த 8 மணி நேரம் வேலை அதில் மட்டும்தான் இருக்குமே. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அண்ட் உங்களோட அட்ராக்ஷன், பீப்புள் உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி அவங்களுக்கு. ஓகே, ஸோ ஒரு பொண்ணாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப் வரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவர், உங்களுக்கு மெடிடேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக போயிடுவீங்க. பார்த்தீங்களா, நான் ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கேன். பட் ஸ்பிரிச்சுவல் வேறு, ரிலீஜியஸ் வேறு. ஸ்பிரிச்சுவல்னால் அதுக்காக நான் ரிலீஜியஸ் பர்சன் கிடையாது. ஐ எம் நான் ரிலீஜியஸ் பட் ஸ்பிரிச்சுவல். ஸோ நம்மளோட ஆன்சியன்ட் யோகிஸ், பிரம்மச்சாரிஸ் இவங்க எல்லாருமே சீமன் ரிட்டன்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு ஒரு சுவாமி விவேகானந்தா அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சார், புத்தான்னு ஒருத்தர் கிடைச்சார், போதி தர்மன்னு ஒருத்தர் கிடைச்சார். இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு கிடைச்சாங்க. ஏன்னா அந்த சீமன் ரிட்டன்ஷனில் அவ்வளோ பவர் இருக்குங்க. இந்த சீமன் ரிட்டன்ஷன் ஒரு மனுஷனாகும். அதுதான் ஹவு டு ப்ராக்டிஸ் சீமன் ரிட்டன்ஷன். அவாய்ட் ட்ரிகர்ஸ், பான் பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், 18+ ரீல்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா கோல்டு ஷவர், ஜில் தண்ணியில் குளிங்க. தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம் இப்போலாம். பட் என்ன தண்ணி இருக்கோ குடிங்க. பட் ப்ரிஃபரபிள் ஜில்லு தண்ணி, கோல்டு வாட்டர் இருந்தால் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட எனர்ஜியை வேறு எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்மியூட் பண்ணணும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வெறியை அங்கே தூக்கி போட்டுருங்க, ஒர்க் அவுட்டில் போட்டுருங்க. ஜிம்முக்கு போக காசு இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்டு லேர்ன் நியூ ஸ்கில், ஏதாச்சும் நீங்கள்
புது ஸ்கில் கற்றுக்கோங்க. ஸ்கில் அப்படின்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். அதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இதுதான் நியூ ஸ்கில் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்கில் தான் இங்கே. ஸோ நீங்கள் எது வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நல்லா தூங்குங்க. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க ஆஃப்டர் 1 வீக் ஆஃப் சீமெண்ட் ரிட்டென்ஷனில். இது வந்து எனக்கு நடந்தது. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சீமெண்ட் ரிட்டென்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்டு. டேஸை கவுண்ட் பண்ணாதீங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள் அப்படின்னு கவுண்ட் பண்ணாதீங்க. அப்படி கவுண்ட் பண்ணுறனால உங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஐயோ நம்ம இத்தனை நாள் தாண்டிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ கவுண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுங்க நமக்கு. நம்ம எப்படி டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி இது ஒரு லைஃப் ஸ்டைலாக கொண்டு வரணும் நம்ம. அப்போ தான் நாம் வந்து இதை ஃபுல் ஃபோக்கஸ்டு அந்த சீமெண்ட் ரிட்டென்ஷனில் இருக்க முடியும். நம்ம பாட்டு கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது, அடியை போட்டுருவீங்க நீங்கள். அப்புறம் கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மட்டும் சீமெண்ட் ரிட்டென்ஷன் பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட ஃப்யூச்சர் வேர்ஷனுக்காக பண்ணுங்கள். நீ வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னா நான் 15,000 சம்பளம் வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட நீங்கள் வந்து சீமெண்ட் ரிட்டென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் 15 இல்லை 50, 1 lakh கூட உங்களால் போயிட முடியும். ஸோ இந்த சீமெண்ட் ரிட்டென்ஷன் அப்படின்றது நம்ம அதை ரீட்டைன் பண்ணி மட்டும் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து எதுவுமே பண்ணல ஆனால் சீமெண்ட் ரிட்டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னா நான் அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது. எல்லா பொட்டன்ஷியலும் இருந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா அது யூஸ்லெஸ் அது. ஸோ அது வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம டிரான்ஸ்மியூட் பண்ணணும். மேலே அப்வர்ட்ஸ் அப்படி டிரான்ஸ்மியூட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா மூலபந்திரா அப்படின்னு ஒரு யோகா இருக்குது. ஸோ அந்த மூலபந்திரா பண்ணுறது, இந்த மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோடது வந்து அப்வர்ட்ஸில் போகும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஓகே, ஸோ அப்படி பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட எனர்ஜியை வந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்மியூட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட கெரியரில் போடலாம், இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்போர்ட்ஸில் போடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மியூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நோஃபேப்க்கும் சீமெண்ட் ரிட்டென்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஐ எம் யுவர் அர்ஜுன்.